friends, assalamu alaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. எல்லாருமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டே இன் மை லைஃப் பார்க்க போகிறோம். ரம்லானோட ப்ரிப்பரேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ரம்லான் மந்தில் மட்டும் இல்லை, எல்லா லேடிஸுமே வந்து இந்த மாதிரி வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து டக்குன்னு ஒர்க் முடிகிற மாதிரியே இருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்ற டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி நட்ஸ், அந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை இஃப்தாருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அட் த சேம் டைம் நம்ம நட்ஸும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரியா போயிடும். டேட்ஸோடு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிடும்போது நமக்கு பெருசாக நட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ இது வந்து நார்மலான டயத்துலையுமே இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹாலில் இந்த மாதிரி மெயினான இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்ஸ் ஏதாவது சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக அதுவே பழகிரும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் எடுத்த கையோடே வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து ரமலான் மந்த் மட்டும் இல்லை, நார்மலான டேஸ்லேயுமே இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி வந்து நம்ம நட்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸாக சாப்பிட்றோம் அது மாதிரிலாம் உள்ளதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி நட்ஸ் ஷேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் வீட்டிலே அப்படின்னா கிட்ஸுக்கும் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ராக வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை அப்படியே அதில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது வந்து ரொம்ப பவுட்ரு ஃபார்ம் ஆகாது, கொஞ்சம் திப்பிலிக்கு தெரியும் தான். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா ஒரு தடவை சளிச்சிட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய கிட்ஸை வந்து குடிக்க வச்சுருவேன். நானுமே அதை வந்து குடிச்சுப்பேன். ரமலான் டயத்தில் தான் வந்து நம்ம ஏதாவது ஷேக்ஸ் போடும்போது, இந்த மில்க் ஷேக்ஸ் அது இதுன்னு ஏதாவது போடும்போது இந்த நட் ஷேக்ஸும் நம்ம வந்து இடையில போட்டு கொடுக்கலாம். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க வந்து மார்னிங்கில் ரொம்ப சீக்கிரமாக போகிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு ஷேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேன் எடுத்த கைக்கு ஒன்றா இந்த மாதிரி வந்து ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ரெமெடி. ஸோ ரொம்ப காஃபு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம வந்து ஏர்லியாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் பேசும்போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் மூக்கு அடைச்ச மாதிரியே பேசுவேன். ஸோ எனக்கு இந்த வின்டர் டயத்தில் ரொம்ப செட் ஆகாது. அந்த மாதிரி டயத்தில் மதுரம், மிளகு, சீரகம் இது 3 மட்டும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிடுவேன். அதே மதுரத்தை கொஞ்சம் இடித்து சேர்த்துப்பேன். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ட்ரை ஜிஞ்சர் தான். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டு இது 3 மட்டுமே போதும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹோம் ரெமடினே சொல்லலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேனில் அதுக்கப்புறம் அதையுமே வந்து கிரைண்ட் பண்ணி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போட்டு நீங்கள் டீக்கு கூட இது ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். நோம்பு திறந்துட்டு டீ குடிக்கிறவங்கள பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது கூடவே இன்னும் தூக்கலாக வேணும்னா இஞ்சி, ஃப்ரெஷ்ஷான இஞ்சியும் தட்டி போட்டுக்கலாம். மறக்காமல் வந்து ஹனி ஊற்றி கிட்ஸுக்கு கொடுங்க. நீங்கள் ஹனி ஊற்றி தான் குடிக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹனி ஊற்றி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் கொதிக்க விட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடினே சொல்லலாம். அப்பப்போ நானுமே இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல ஹெல்ப். ஹனியும் சேர்க்கக்கூடாது, அதுவுமே வந்து பியூர் கிடையாது அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் பனங்கற்கண்டு கூட இடித்து இதோடய சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஹெல்த் மிக்ஸ்னே சொல்லலாம். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ரைஸ் மட்டும் நான் 3 பங்கு சேர்த்துப்பேன். மீதி எல்லா லென்டில்ஸ் அண்ட் பல்சஸ் வந்துட்டு நம்ம வந்து 1 பங்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு அரைக்கிற மாதிரி நல்லா 6 மணி நேரம் இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு இட்லி, தோசை இல்லை வடைக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப்தார் டைமில் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ். குட்டீஸ்க்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ ஒரு கப் 2 கப் அந்த மாதிரி எடுத்து போட்டு ஊற வச்சு செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான உப்பு கண்டம். இது எதுக்கு நான் வந்து ரோஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஒரு செம்ம ரெசிபி இருக்குது. சும்மா ஃப்ரைட் ஆனியன் மாதிரி போட்டு இதையுமே வந்து ஃப்ரை பண்ணி நல்லா பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அப்பப்போ சைடிஷ்க்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து ஷகர் டைமில் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெசிபீஸ் வந்துட்டு நான் அப்கமிங் ஷார்ட்ஸ்லையாவது வீடியோஸ்லையாவது கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியூமின் பவுடர், சீரக பவுடர் நான் வந்து இங்கே வந்து வாங்கவே மாட்டேங்க. ஒன்று ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அங்கேயுமே இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி முழுசாக வாங்கி ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இங்கே வாங்குறதையும் ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். அதோட ஸ்மெல்லே வந்து அந்த ரோஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப கருக்கிராமல் கொஞ்சம் மைல்டாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்மெல் செம்ம ஃப்ளேவரபுளாக இருக்கும். எல்லாத்துக்குமே சீரக பொடி சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. அதுக்காக நான் இதை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். மேக்ஸிமம் இது வந்து ஒரு 3 to 4 months எனக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி தான் வாங்கி மொத்தமாகவே வந்து நான் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி முழு கியூமனும் நமக்கு தேவைப்படுன்றதுனால அதையுமே வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதையுமே வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக கொட்டணும். இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நான் கொஞ்சம் சூடோடு அரைச்சிட்டேன். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் சூடு கம்மியாக அரைச்சிக்கினா அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வராது. இப்போ நான் இதை வந்து அந்த கண்டெய்னரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உணர்த்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நான் ஸ்க்ரீனில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த மெஷர்மெண்ட் படி எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே ரெடி ஆயிரும். ஃபுட் கலருக்கு பதிலாக நான் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ளேவர்லாம் மாறாது, கலரும் கரெக்டாகவே கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 year வரைக்குமே கெட்டு போகாது, அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ரம்லான் டயத்தில் நார்மலாக இருக்கிறவங்க கஸ்டர்ட் பிடிக்கும்னா இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு நான் மாவு அரைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி வந்து ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து அதிகமாக ஊற வச்சுருக்க ஐட்டம் வந்து அரிசியாக தான் இருக்கும். அதிக ஹவர் ஊற வைப்போம். உளுந்து ஊற வைக்கும்போது அதுவுமே வந்து 2 hours மேலே ஊற வைங்க. அண்ட் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஊற வைங்க. அது அரைக்கும் போது அந்த கூலிங்கோடையே சூடாகாமல் கூலிங்கோடையே அரைச்சி மாவை நல்லா பிசையும் போது அடித்து பிசைஞ்சு அதை அந்த மாதிரி விட்டு பாருங்கள். செம்ம சாஃப்டான அந்த ஃப்ளார் கிடைக்கும். நமக்கு இட்லி தோசை எல்லாமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ரீஸ்டாக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீஸ்டாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இந்த ரமலான் மந்தில் நமக்கு வந்து எதுவுமே காலியாகாமல் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கோதுமை மாவாகட்டும், அரிசி ஆகட்டும் எல்லாமே. அதுக்கப்புறம் க்ளீனிங்கில் முக்கியமான க்ளீனிங் என்னென்னா ஃப்ரிட்ஜு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்த திங்ஸ்லாம் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கிறதுக்கு செட் பண்ண முடியும். நமக்கு இஃப்தார் டைமில் செய்கிறது, ரம்லான் டைமில் ரீஸ்டாக்கிங் நிறையா ஏறும் இந்த டயத்தில். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜையும். ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் ஆகட்டும், அப்புறம் சைட் டோர் எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுப்பேன். வந்து ஒரு முக்கியமான க்ளீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான். அதுவும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி, அதுக்கப்புறம் நமக்கு அடுப்புக்கு கீழே உள்ள இடமும் சரி நல்லா ஃப்ரீ பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து கிச்சனை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு அது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது க்ளீனாக இல்லாட்டினா ஒரு மாதிரி பயங்கர டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நமக்கு குக் பண்ணுறதுக்கு, ஒரு ரெசிபீஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி வராது. முக்கியமாக கவுண்டர் டாப்பும் சரி, இந்த மாதிரி கிச்சன் சைடில் அந்த தெரிக்கிற இடம் எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன் நான்.
அதையுமே அப்பப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேலை பார்க்கும்போது நல்லா சூப்பராக ஃப்ரீயாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி கேஸுக்கு அடுப்புக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபாயில் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து கட்டை வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம் மேனுவலாக. ஸோ அங்கேயே வந்து எங்களுக்கு கவுண்டர் டாப் கொடுக்கல, கேப் மட்டும்தான் இருந்துச்சு பெரிய அடுப்பு அப்படியே வைக்கிற மாதிரி. ஸோ நான் வந்து கட்டையெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதையுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்மெல் வரக்கூடாது. பால் கீழே எதுவுமே கொட்டுச்சுன்னா கூட ஃபாயிலாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு ஃபாயில் வச்சு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ தெரிச்சிச்சுனாலோ கீழே சிந்துச்சுனாலோ கொட்டுச்சுனாலோ ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபாயிலை சுருட்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒரு தொடச்சி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது நம்ம செய்கிறத பார்க்கும்போது இது பெரிய வேலையே அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு தடவை நம்ம பழகிட்டோன்னா எல்லாமே ஈஸியாகிடும். எக்ஸ்பீரியன்ஸ் தானே நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி அதே மாதிரி அந்த கம்பிக்கும் சரி இந்த மாதிரி ரோல் பண்ணிப்பேன். சைட்லலாம் பிசுன்னு ஆகாமல் ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஃபாயில் ரோல் பண்ணிப்பேன். அது ஒரு ரமலான் மந்தில் நிறையா வந்து நமக்கு அடுப்புக்கு வேலை இருக்கும். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரியான வேலைகளும் நிறையா இருக்கும். அப்போ நமக்கு நிறைய ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் என்ன, நமக்கு அந்த கிட்ட நெருங்கும்போது நமக்கு அந்த ஹோம் க்ளீனிங் தான் வந்து ரொம்பவே அப்போன்ற டைமில் இந்த மாதிரியான ஒரு மாப் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற மாப்புமே இருக்குது. இது மாதிரி வந்து இருந்ததுன்னா நமக்கு ஃபுல்லாக அடியில் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். அந்த சைட்லலாம் போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரமலான் மந்தில் எப்படியும் குறைஞ்சது நம்ம வந்து தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது தான் இருக்கும். நமக்கு அந்த க்ளீனாக இருந்துகிட்டே இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.